என்னம்மா எவ்வளவு பணம் திருப்பி கொண்டு வந்துட்ட? நோட்டு புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டியா? நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இன்னும் மேத்ஸ் சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் ஸ்டோருக்கு வரல. வந்ததுக்கு அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேன். ஆமா, உங்க அக்கா மூர்த்தி 2 பேருக்குமே இன்னும் வேலை கிடைக்கலையா? இன்னும் இல்ல. சரி, நான் வரேன். ஏம்மா, சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ வேலை இருக்குன்னு உங்க அக்கா சொல்லிச்ச, அது கிடைக்கலையா? 2000 ரூபாய் டெபாசிட் கட்டினாதான் அந்த வேலை எங்க அக்காக்கு கிடைக்குமா? ஆனா எங்க குடும்பம் இருக்கிற நிலையில எங்க அக்கா 2000 ரூபாய்க்கு எங்க போகும்? போறா போய் மடமடன்னு வேலையை பாரு. நான் டீ குடிக்கணும். டீ இங்க டீ. என் நேரம்டா இது. இந்த மகராசனா போய் குடி. ஏன்டா நிக்கிற? 15 வயசு தானே டீ. ஓ, நீ புகை போடுற மாஸ்டர் ஆச்சே. இந்தா அங்கேயே மரவா நின்று புகை போட்டு வந்துரு. இங்க வந்து மூஞ்சில ஊதிராத. ஏன் டெய்லர், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு? அன்னைக்கு தான் உன் மூஞ்சி கப்புன்னு புகையை விட்டான், திருப்பி அவனையே கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கிறியா? ஆமா, இதெல்லாம் பார்த்தா முடியுமா? கால் கழுவுறது அதே கைதான், காசுன்றது அதே கைதான். நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம காரியம் ஆகணும்னா கழுதியா இருந்தாலும் காலை பிடிச்சுதான் ஆகணும். வாங்க அழகு. பீடி கொடுத்தது. பீடி நிலைமை ரொம்ப கவலைக்கிடம் போல் இருக்கு. எதுக்கு ஒரு 4-5 எடுத்து வச்சுங்க. ஏயா டெய்லர், பொங்கல் வரப்போகுது, ஒரு கண்ணாடி ஷோகேஸ் செஞ்சு வை. பாக்குறதுக்கு நல்லா இருந்தாதான் 4 பேர் கடைக்கு வருவாங்க. வாஸ்தவம் தான், நீ சொல்றது நல்லா தான் இருக்குது. செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு. அது அதுக்கு குடுப்பன வேணுமல்ல. காலையில கூட 2000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்தது. நான் குடும்பத்தை, எனக்கு அந்த யோகம் இல்லாம போச்சு. அது என்ன 2000 ரூபாய்க்கு ஆஃபர்? புதுசா இருக்கு. மண்டை, ஸ்டேட் பேங்க் பக்கத்துல அசமு கடை வச்சிருந்தான் தெரியுமல்ல, அவனுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. புருஷன் செத்து போயிட்டான். கையில ஒரே ஒரு குழந்தை மட்டும். அந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு, அந்த யோகம் இல்லாம போச்சு. கல்யாணம் பண்ணாதவன் எவன் இருக்கானோ அவனுக்கு தான் அந்த யோகம் அடிக்க போகுது. விஷயத்தை சொல்லிட்ட. 2000 ரூபாய் தொலைஞ்சு போச்சுங்க. 2000? உனக்கு எது? டெபாசிட் கட்டுறதுக்காக அழகு கொடுத்தாரு. அழகு? அழகுக்கு எது 2000 ரூபாய்? ரயில தலையை கொடுக்கிறதுக்கா? எனக்கு எல்லாம் தெரியுண்டா. நீ காசுக்கு ஆசைப்பட்டு வந்தாரு, அதைத்தான் செய்த, அதைத்தான் செய்த. உன்னை நம்பி வந்த பொண்ணுடா, கழுத்தை கேட்டுட்டாடா. உன்னை பெத்த கடமைக்காக நான் இவளுக்கு சோறு போடுறேன்டா, சோறு போடுறேன். இந்த பாரு, சத்தியமா சொல்றேன், இனிமே கண்டிப்பா என் முகத்துல நீ முழிக்கவே கூடாது. நீ என் மகனா? வாய் வா. நீ அழுகிற நம்ம தலையெழுத்தியா? தலையெழுத்து. இந்த பாரியா, இனிமே அந்த பையன் அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கவே கூடாது. போடி உள்ள போ. பார்வதி, பாபுக்கு ஜுரமாமே. டெய்லர் வந்து சொல்லிதான் எனக்கு விவரமே தெரியும். கையில காசு இல்லைன்னா எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதா? இந்தா சீக்கிரமா டாக்டர் கொண்டு போய் ஏற்பாடு பண்ணு. இந்த வீட்டுக்கு வர்றது போறத பத்தி
இந்த நேரத்துல யாரும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். முதல்ல பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு பாருங்க. வாய்க்க பார்வதி. பார் சரோஜா, உன் வயசுக்கு நான் உங்ககிட்ட பேசக்கூடாத விஷயத்தெல்லாம் பேச வைக்காது. பேசாம பணத்தை வாங்கிக்க. நீங்க போகலாம். உன் பிடிவாதத்தினால அநியாயமா ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுக்க. நீங்க போகலாம்னு அப்பவே சொல்லிட்டேன். இப்ப நான் மௌனமா போறேன். ஆனா மறுபடியும் நீங்களே என்ன கூப்பிட வேண்டி வரும். அப்ப நான் பேசுவேன். அன்னைக்கு நீங்கெல்லாம் மௌனமா இருக்க வேண்டி வரும். வர்றேன். என்னடா எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடா யார் ஆளுகிறது? எதுக்காக ஆளுகிறாங்க? இந்த எழுத்து வீட்டு பார்வதி அம்மா இல்ல, அந்த அம்மா பையன் சிகப்பா பாபு பாபுன்னு ஒருத்தன் ஓடி வருவானே, அவன் நேத்து போயிட்டான். போயிட்டானா? எவ்வளவு பணத்தை தூக்கிட்டு போனா? யோ, செத்து போயிட்டான். செத்து போயிட்டானா? என்னடா சொல்ற? என்னத்தேன்னு சொல்றது? புருஷன் போன நாள்ல இருந்து அந்த ஜவுளி கடைக்காரன் தயவுல தான் காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்ப அவனும் கைய விரிச்சிட்டான். பாவம், அந்த பையன் பட்னி கிடந்தே போய் சேர்ந்துட்டான். ஆமா, இந்த நாய்க்கர் பையன் ஒருத்தன் இங்கே வந்து படுத்து கிடப்பானே, அவன் எப்படி இன்னமும் இங்கதான் இருக்கானா? எங்க சனீஸ்வர நாட்டை இன்னும் ஒட்டிக்கிட்டு தான் திடுறான். நான் நினைக்கிறேன் அவன் வந்த நேரமோ என்னமோ தான் இந்த குடும்பத்தை இந்த ஆட்டு ஆட்டுது. தங்கச்சி என்னன்னு தெரியல, அம்மா உள்ள கூட்டு போறாங்க, போய் பார்த்துட்டு வா. அம்மா, தங்கச்சிக்கு என்னம்மா? கல்யாணமும் கருமாதியும் நம்ம வீட்டுல ஒரே நேரத்துல நடக்குது. சும்மா எத்தனை தரம் பேசினாலும் அதே தான் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கணும். நானும் பிள்ளை குட்டிக்காரன் தான், 4 கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சவன் தான். அதான் போனா போதுன்னு இந்த 5-6 மாசமா பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு அளவு இல்லையா? தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு தடவை மட்டும். அதெல்லாம் வேண்டாமா. நேத்தே வேற ஒரு ஆளுக்கு வாடகைக்கு பேசி அட்வான்ஸ் ஆயிட்டேன். நாளை சாயங்காலத்துக்குள்ள இடத்த காலி பண்ணிக்கங்க. அப்பதான் எனக்கும் மரியாதை, உங்களுக்கும் மரியாதை. வர்றேன். அக்காவுக்கும் அம்மாவுக்கும் போய் கொடுறேன். அம்மா சாப்பிடுங்கம்மா. அக்கா சாப்பிடுக்கா. ரொட்டி வாங்க உனக்கு எதிரா காசு? சைக்கிள் கடையில காலையில இருந்து காத்தடிச்சேன், காசு கொடுத்தாங்க, அதுல வாங்கினேன். சாப்பிடுக்கா. இந்தா கொஞ்சமாவும் சாப்பிடுங்கம்மா. அம்மா சாப்பிடுங்கம்மா. வேண்டாப்பா, நீ சாப்பிடு. யாருமே சாப்பிட மாட்டேன்றீங்க, நான் மட்டும் எப்படிமா சாப்பிடுறது? சாப்பிடுங்கம்மா. அம்மா சாப்பிடுங்க. அம்மா. டேய், இங்க வாடா, இங்க வாடா. ஏதுடா ரொட்டி? ஏதுடா ரொட்டி? காசு கொடுத்து வாங்கினேன். நிஜமா காசு கொடுத்தா வாங்கினியா? சைக்கிள் கடையில் இல்ல? இதா முடிக்கிறேன் உன்ன. யோ, பெரிய வினாட்டு என்ன அடிக்கிறியே? நான் இத்தனோடு பையன், வீட்டுல எல்லாரும் பசியோடு இருக்காங்கன்னு நான் திருடியாவது கொண்டு வந்தேன்ல. நீ தாச்சோட ஆம்பளை, என்னையா பண்ணின? டேய்
அவன் கேட்டது நியாயமான கேள்விதான். என்னமா இது, நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? பொறுப்பு இல்லாம பேசல, பொறுக்க முடியாம பேசுற. அவன் திருடினது தப்புதான். ஆனா ஏன் திருடினா, யாருக்காக திருடினான்னு யோசிச்சு பாரு. ஏண்டி பேசாம இருக்க? பதில் சொல்லு. பசியில உன் புத்தி கூட மாறி போச்சு. ஆமாண்டி, பசியில எல்லாமே மாறி போச்சு. உங்க அப்பா என்னை விட்டு ஓடி போனப்போ அம்மா பசிக்குதுன்னு நீங்க எல்லாம் அழாம இருந்திருந்தா நான் இன்னொரு புருஷனை தேடியே இருக்க மாட்டேன். கௌரவம் கௌரவம் இந்த குடும்பத்தை ஏத்துக்கிட்டேன். அன்னைக்கு என் புள்ள பசியால துடிச்சானே, அந்த பசிக்கு நீ சோறு போட்டிருந்தா அவன் செத்திருக்கவே மாட்டா. இவன் ஒருத்த பசிக்காக இன்னைக்கு இவன் திருடலடி, நம்ம எல்லாருடைய பசிக்காகவும் இவன் திருடி இருக்கா. இதுக்கெல்லாம் நான் அடி காரணம். சொல்லுடி சொல்லு. டேய், நீ போய் ஜவுளி கடைக்கார வர சொல்லு. நீ எதுவும் பேசாதடி. இதுவரைக்கும் நீ சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுல என்ன ஆச்சு பாத்தியா? அதனால ஒரு பிள்ளை ஒரேடியா போயிட்டா, இன்னொருத்தன் திருடன் ஆயிட்டா. இனிமே நான் சொல்றத நீ கேளு. உனக்கு கௌரவம் தான் முக்கியம்னா நீங்க 2 பேரும் தாராளமா இப்பவே இங்க இருந்து போகலாம். நான் எப்படியாவது இந்த 2 குழந்தைகளையும் காப்பாத்திக்கிறேன். அப்பா, நீ பழைய மாதிரிதான் இருக்க போறியா? ஆமாண்டி, அதுல என்னடி தப்பு இருக்கு? 4 பேர் உங்க அம்மாவை பார்த்து சிரிப்பாங்களேன்னு தானே நீ கவலைப்படுற. அந்த 4 பேருக்கு எப்பவுமே சிரிக்க மட்டும் தாண்டி தெரியும். என் புள்ள குத்தையரா தவிச்சானே, அப்ப அந்த 4 பேர் வரலையே. என் பொண்ணு பச்சை மட்டைக்கு தவிச்சாலே, அப்ப கூட அந்த 4 பேர் வரலையேடி. ஏ, நாளைக்கு நாம வீட்டுக்கு போற நிலைமையில இருக்கோமே, இப்பவும் அந்த 4 பேர் வரலையேடி. எப்பவுமே எந்த உதவிக்குமே வர முடியாத அந்த 4 பேர் சிரிப்பாங்களே நீ கவலைப்படுறியே, அதை நினைச்சாதாண்டி எனக்கு வேதனையா இருக்கு. சரோஜா, உன் வயசுக்கு உனக்கு இவ்வளவு பிடிவாதமோ கௌரவமோ இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடே. ஆனா அது பிரயோஜனம் இல்லடே. 5 பத்தினி திரௌபதினு கதையில கேட்டா கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனா அதே திரௌபதி கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா ஏத்துக்குமாடி இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து நீ கவலைப்படுறியே. ஏதோ பையன்கிட்ட சொல்லி வர சொன்னியாமே. நீங்க சொன்ன மாதிரியே நாங்களே உங்களை தேடி வந்துட்டோம். பயிரி மிஷின் போடலாங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். இருந்த மிஷின் அடமானத்துக்கு போயிடுச்சு. புது மிஷின் வாங்கணும். எதையும் மனசுல வச்சுக்காம கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இதெல்லாம் எதிர்பார்த்துதான் நான் வரும்போதே பணத்தோட வந்தேன். இந்தா, ஒரு சின்ன விஷயம். உனக்கு வயசாயிடுச்சு. புது மிஷின் வாங்கி அதுல புது ஆளை உட்கார வை. இப்பவும் சொல்றேன், அவசரப்பட்டு முடிவெடுக்காத. இந்த பணம் கீழே அப்படியே தான் கொட்டி கிடக்க போகுது. புது ஆள் உட்கார்றதா இருந்தா பணத்தை நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா உன் பையன்கிட்ட திருப்பி கொடுத்து அனுப்பு. நாளை காலையில வர டைம் தர்றேன். வர்றேன்.